ஜெய் சாயிராம். கடந்து போன தினத்தை மறந்துவிடலாம். பிறக்கப் போகும் புதிய தினத்தை நம்பிக்கையோடு துவங்கலாம். நமக்கானது நிச்சயமாக நன்மையாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு துவங்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, மகிழ்ச்சியான செய்தியை உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன். இந்த இரவு வேளையில் மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரும். ஒவ்வொன்றாக ஆனந்த கண்ணீரோடு ஓடோடி வந்து நன்றி சொல்லும் தருணம் உன்னை நெருங்கி இருக்கிறது குழந்தையே. ஆம் குழந்தையே, நம்பிக்கையோடு உறக்கம் கொள். நாளை விடியல் உனக்கான விடியல். மகிழ்ச்சிகரமான செய்தி ஒவ்வொன்றாக உன் செவிகளுக்கு வந்து சேரும் விடியலாகவே இருக்கும். சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. ஆனந்த கண்ணீர் ஊற்றெடுக்கும் முன்பாகவும் உனக்கு முன்பாக உன்னப்பா வந்து உன் ஆனந்த கண்ணீரையும் துடைப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும் வாக்கு, உன் அப்பாவின் தெய்வீக வாக்கு. என் அன்பு பிள்ளையே, எதையும் தொடங்குவதற்கு முன்பாக பெரியதாக இருக்கிறதே, மிக மிக பெரியதாக இருக்கிறதே என்று நினைத்து நினைத்து அதை துவங்காமலேயே இருந்து விடாதே. 1000 மைல்களுக்கான பயணம் அது என்றாலும் கூட ஒரு சிறிய அடியிலிருந்துதான் அனைத்துமே துவங்குகிறது. ஆம் குழந்தையே, 1000 மைல்களுக்கான பயணம் என்றாலும் உன்னுடைய சிறிய ஒரே ஒரு அடியில் இருந்துதான் அந்த பயணமே துவங்குகிறது என்பதை மனதில் தீர்க்கமாக நம்பு. உனக்கு வலி தருபவர்களை, வேதனை தருபவர்களை, காயப்படுத்துபவர்களை எப்பொழுதும் மறந்து விடாதே. உன்னை உருவாக்கிக் கொள்ள அவர்கள் உளி தந்திருக்கிறார்கள் உன் கையில் என்பதை நன்றியோடு, அவர்களுக்கு எப்பொழுதும் நன்றியோடு இரு. உன் வாழ்க்கையில் அவர்கள் மட்டும் இல்லை என்றால் நீ வெறும் கல்லாகவே இருந்திருப்பாய். அவர்களால் தான் இப்பொழுது ஒளியை பெற்றுக்கொண்டு செதுக்கி செதுக்கி சிற்பமாகி ஆகிக் கொண்டிருக்கிறாய் உன் வாழ்வில். எனவே நன்றியோடு இருக்க கற்றுக்கொள். என் அன்பு பிள்ளையே, உனக்கு வலி கொடுத்தவர்களிடம், வேதனை கொடுத்தவர்களிடம் நன்றியோடு இருக்க கற்றுக்கொள். அதே போல உன்னை படைத்த அந்த இறைவனுக்கும் நன்றியோடு இருக்க கற்றுக்கொள். ஏனென்றால் பொக்கிஷமான இந்த வாழ்வை கொடுத்த அந்த இறைவனுக்கு எப்பொழுதுமே நன்றியை சொல்லிக்கொண்டே இரு. அதே போல இறைவனிடம் உன் பிரார்த்தனையை வைக்கும் பொழுது உனக்கு என்ன தேவை, எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய், வாழ்வு எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்றது போல எடுத்துக்காட்டை இறைவனுக்கு நீ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை படைத்த இறைவனுக்கு தெரியும் எதை, எப்பொழுது, எந்த நேரம், எந்த நொடி உனக்கு வழங்க வேண்டும் என்பது உன்னை படைத்த அந்த இறைவனுக்கு தெரியும் தானே. அமைதியாக இரு, நிம்மதியாக இரு. மனதை வெறுமையாக வைத்துக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாமே உன் வாழ்வில் வந்து சேரும்படி அந்த இறைவனை பார்த்து கொள்வார். ஆம் குழந்தையே, உன் சாயப்பா இங்கு உனக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு என்ன வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய் என்பது உன்னை விட உன்னை படைத்த உன் அப்பாவிற்கு நன்றாக தெரியும் தானே. ஆம் குழந்தையே, இதை நம்பிக்கையோடு மனதில் வைத்துக்கொள். நீ வேண்டியதை நீ வேண்டியவாறே, நீ விருப்பப்பட்டவாறே உனக்கு கொடுக்க உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக உன் மனதில் கவலையும் குழப்பமும் போராட்டமும்? சந்தோஷமாக இரு என் குழந்தையே. உன்னப்பா நான் உன்னோடு தான் இருக்கிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை என் பிள்ளையே? நம்ம பிரார்த்தனையை இறைவனிடம் வைக்கும் பொழுது நாம் எப்படி வைக்கணும், எப்படி வைத்தால் இறைவன் அதை காது கொடுத்து கேட்பார், நம் பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவார் என்பதை விளக்கும் விதமாக இந்த ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு அழகான ஒரு குடிலில் ஒரு குரு தன்னுடைய சீடர்களுடன் அழகாக வாழ்ந்து வந்தார். தனக்கு தெரிந்த அறிவுரைகள் அனைத்தையுமே அந்த சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அமைதியான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் குருவும் சீடர்களும்.
ஒவ்வொரு நாளுமே மாலை பொழுதில் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது ஒரு வேலையாகவே செய்து கொண்டிருந்தார்கள் அந்த குருவும் சீடர்களும். மாலை பொழுதில் இறைவனை தொழுவது, இறைவனின் நாமத்தின் பெயரை உச்சரிப்பது, இறைவனிடம் பிரார்த்தனை வைப்பது என்று தவறாமல் தினமும் செய்து கொண்டே இருந்தார்கள். அப்படி ஒரு நாள் குரு தன்னுடைய பிரார்த்தனையை இறைவனிடம் வைக்கும் பொழுது அவருடைய உதடுகள் அசையவும் இல்லை. அவர்கள் கண்களை மூடிக்கொண்டு இறைவனுக்கு முன்பாக கைகூப்பி நின்று வேண்டுவதை அங்கிருந்த சீடர்களில் ஒரு சீடர் உன்னிப்பாக கவனித்தாராம். அந்த சீடருக்கு தன்னுடைய குரு இறைவனிடம் பிரார்த்தனை வைக்கும் பொழுது தன்னுடைய வேண்டுதல் என்ன என்பதை சொல்லும் பொழுது துளி அளவு கூட குருவுடைய வாய் நகரவே இல்லையே என்ற குழப்பம் அதிகமாக இருந்தது. அதே போல இறைவனை பார்த்து நம் பிரார்த்தனையை சொல்லும் பொழுது முடிந்தளவு நாம் கண்களை திறந்து கொண்டு நம் பிரார்த்தனையை வாயால் உச்சரிக்கும் பொழுது நம் உதடுகளாவது அசையுமே. ஆனால் குருவருடைய கண்களும் திறக்கவில்லை, உதடுகளும் அசையவே இல்லையே. இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி அந்த சீடனின் மனதில் எழுந்ததாம். நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் குழப்பம் அந்த சீடனுக்கு தெரியவே இல்லை. ஒரு நாள் எப்படியும் இதை தன்னுடைய குருவிடம் கேட்டே ஆக வேண்டும் என்ற முடிவோடு அன்றைய பிரார்த்தனையை மாலை வேளையில் துவங்கினார்களாம் குருவும் சீடர்களும். வழக்கம் போல குரு கண்களை மூடிக்கொண்டு இறைவனுக்கு முன்பாக அப்படியே நின்று கொண்டிருந்தாராம், உதடுகள் அசையாமல். இதை பார்த்த அந்த சீடனுக்கு ஆர்வம் அதிகம் ஏற்பட குருவிடம் என்று கேட்கே ஆக வேண்டும் என்று முடிவை எடுத்து குருவிடம் போய், குருவே, தாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது வேண்டும் பொழுது உங்களுக்கு தேவை என்ன என்பதை இறைவனிடம் சொல்லும் பொழுது துளி அளவு கூட உங்கள் உதடுகள் அசையவே இல்லை, அதே போல கண்களும் நீங்கள் திறக்கவே இல்லையே, இது எப்படி சாத்தியம்? இறைவனிடம் உங்களுக்கு தேவையானதை கேட்க உங்களிடம் எதுவுமே இல்லையா என்ற கேள்வியை ஒவ்வொன்றாக எழுப்பினாராம் அந்த சீடன் குருவிடம். அப்பொழுது அந்த குரு சற்று புன்னகைத்தவாறே சீடனுக்கு பதில் சொன்னாராம், மகனே, ஒரு சமயம் நான் ஒரு அரண்மனை வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த அரண்மனை வாசலில் ஒரு மன்னர் நின்று கொண்டிருப்பதை கவனித்தேன். அந்த வழியாக ஒரு பிச்சைக்காரன் வந்து கொண்டிருப்பதையும் கவனித்தேன். அப்பொழுது அந்த மன்னர் அந்த பிச்சைக்காரனை கவனித்து அவனிடம் வந்து, ஏன் இப்படி இருக்கிறாய், உனக்கு என்ன வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பினார் அந்த மன்னன். அப்பொழுது அந்த பிச்சைக்காரன் அந்த மன்னனை பார்த்து, எனக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்தும் உங்களுக்கு புரியவே இல்லையா என்று கேட்டானாம். அந்த பிச்சைக்காரன் பார்ப்பதற்கு சாப்பிட்டு வெகு நாட்கள் ஆகி போனது போல அவனுடைய உடல் தோற்றம் இருந்தது. அதே போல அவனுடைய உடைகள் அனைத்தும் கிழிந்து கந்தல் துணியாக இருந்தது. அவன் வாழ்வதற்கு வழியே இல்லை என்பது போல நிர்கதியாக எதுவுமே இல்லாமல் நிராயுதபாணியாக நின்று கொண்டிருந்தான் அந்த பிச்சைக்காரன். இதை அனைத்தையுமே பார்த்த அந்த மன்னன் உடனே அந்த பிச்சைக்காரனின் பேச்சை கேட்டவுடன் அரசவையில் அவனுக்கு மிக உயர்ந்த ஒரு நல்ல உணவை தயார் செய்யும்படி கட்டளையிட்டாராம். அது மட்டுமல்ல, அந்த பிச்சைக்காரன் வாழ்வதற்கு ஒரு நல்ல குடிசையும் அமைத்து கொடுத்தாராம். அதே போல அந்த பிச்சைக்காரனுக்கு நல்ல நல்ல துணிமணிகளை ஏற்படுத்தியும் கொடுத்தாராம். அது மட்டுமல்ல, அந்த பிச்சைக்காரன் தன்னுடைய வாழ்நாளில் வாழ்வதற்காக அவனுக்கு ஒரு சுயமாக ஒரு வேலையையும் அமைத்து கொடுத்தாராம் அந்த மன்னர். இதை அனைத்தையும் கூறிவிட்ட அந்த குரு இப்பொழுது கேள்வி கேட்ட அந்த சீடனை பார்த்து, மகனே, இப்பொழுது சொல், அந்த பிச்சைக்காரன் அந்த மன்னனிடம் தனக்கு உணவு வழங்குங்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தால் அவனுக்கு உணவு மட்டுமே கிடைத்திருக்கும். ஆனால் அந்த பிச்சைக்காரன் அந்த மன்னனிடம் தன்னை பார்த்தும் எனக்கு என்ன வேண்டும் என்று உங்களுக்கு புரியவில்லையா என்ற கேள்வியை மட்டுமே எழுப்பினார். அந்த கேள்வியின் மூலம் அவருக்கு
நல்ல உடை, நல்ல உணவு, இருக்க இடம், வாழ்வதற்கான வழி அனைத்துமே கிடைத்துவிட்டது. தனக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்காமல் அதை மன்னனின் கையில் கொடுத்துவிட்ட அந்த பிச்சைக்காரனுக்கு கிடைத்த அந்த நல்ல வாழ்வு என்பதுதான் நாம் நம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு நிகழ்வை பார்த்துவிட்டுதான் நானும் முடிவு எடுத்துவிட்டேன். இறைவனிடம் வேண்டும் பொழுது நம் அனைவரையும் படைத்த அந்த இறைவனிடம் எதையுமே மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை படைத்த இறைவனுக்கு தெரியும் எதை எப்பொழுது நம்மிடம் சேர்க்க வேண்டும் என்பது அனைத்துமே இறைவனுக்கு தெரியும். இதை கொடு, அதை கொடு என்று நாம் அவரிடம் கேட்பதை நிறுத்திவிட வேண்டும். அது நம்மளுடைய குறுகிய மனதை காட்டுகிறது. பிச்சைக்காரனைப் போல அவனுக்கு அதீத பசி இருந்தமையால் எனக்கு உணவு கொடுங்கள் என்று மட்டும் அவன் கேட்டிருந்தால் அவனுக்கு உணவு மட்டுமே கிடைத்திருக்கும். அதே போல நம் குறுகிய மனதால் நமக்கு இதுதான் தேவை என்று இறைவனிடம் கேட்டால் ஆம், அது மட்டுமே கிடைக்கப்பெற்று பல நல்லவைகளை நாம் இழந்து விடுவோம். இறைவனுக்கு தெரியும் எதை கொடுக்க வேண்டும், எதை கொடுத்தால் நாம் சந்தோஷமாக இருப்போம் என்பது இறைவனுக்கு தெரியும். எனவே நாம் இறைவனிடம் பிரார்த்தனை வைக்கும் பொழுது, வேண்டும் பொழுது எதையுமே இறைவனிடம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. முழு மனதாக நம்மை படைத்த இறைவனை மட்டுமே நம்பி அவரிடம் சரணடைந்தாலே போதும். உண்மையான பக்தியோடு அமைதியாக இருந்தாலே போதும். இதே போல நாம் நம் வேண்டுதலையும் பிரார்த்தனையும் அமைதியாக வைத்தாலே போதும். இறைவன் நம் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வார். நமக்கு வேண்டியதை அள்ளி அள்ளி கொடுப்பார். நம் வாழ்விற்கு தேவையானதை அதிகமாகவே கொடுப்பார். நம் வாழ்விலும் இதைதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனிடம் வேண்டும் பொழுது நமக்கு என்ன தேவையோ அதை வார்த்தைகளால் போட்டு உச்சரித்தால் மட்டுமே இறைவனுக்கு கேட்கும் என்று நாம் தவறாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். அது வேண்டுதலுக்கு, பிரார்த்தனை செய்வதற்கு சரியான வழி கிடையவே கிடையாது. நம்மை படைத்த இறைவனுக்கு தெரியும் நம்மளுடைய நிகழ்காலம், முடிந்த காலம், வருங்காலம் என்பது அனைத்துமே அவருக்கு தெரியும். நம் மனதில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது, நம்மளுடைய வாழ்வின் நடைமுறை என்ன, நாம் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதும் அனைத்துமே அவருக்கு நாம் சொல்லிதான் தெரிய வேண்டுமென்றில்லை, அனைத்துமே தெரியும். எனவே நாம் எதுவுமே கேட்க வேண்டாம். மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு, கைகளை கூப்பிக்கொண்டு, கண்களை மூடி இறைவனை நம்பிக்கையோடு நம்பினால் மட்டுமே போதும். நமக்கானதை நிச்சயமாக இறைவன் கொடுப்பார் என்பதை தீர்க்கமாக நம்பு என்று சொல்லி முடித்தாராம் குரு அந்த சீனரிடம். எனவே நாமும் இறைவனிடம் வேண்டும் பொழுது முழுமையாக நம்பிக்கையோடு அவரிடம் சரணடைந்தாலே போதும். நமக்கு என்ன வேண்டுமோ அதை அப்படியே அள்ளி அள்ளி கொடுப்பது இறைவனின் திட்டம், இறைவனின் வரம். இதை புரிந்து கொண்டு இறைவனிடம் பிரார்த்தனையை வைக்கலாம். பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு வாழ்வில் சந்தோஷமாக வாழலாம். ஆம் குழந்தையே, நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு கொடுக்க உன்னப்பா நான் இங்கு அனைத்துமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு தேவையானது என்ன என்பதை நீ என்னிடம் சொல்லிதான் உனக்கு தெரிய வேண்டுமென்றில்லை. அனைத்துமே உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன் வாழ்வில் உனக்கு என்ன வேண்டும், எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நீ செய்ய போகும் ஒரு செயலை பலரும் தடுக்கிறார்கள் என்றால், தடுக்கப்படுகிறாய் என்றால் அனைத்தையும் எதிர்த்து அதை தைரியமாக செய். ஏனென்றால் கண்டிப்பாக அது நல்ல விஷயமாகத்தான் இருக்கும் என்பதை உன் மனதில் தீர்க்கமாக நம்பு. வாழ்வில் நீ எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் கூட, எவ்வளவுதான் உயரத்தில் நீ இருந்தாலும் கூட எப்பொழுதும் பணிவோடு இருக்க பழகிக்கொள். பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல, அது உயர்ந்த பண்பின் அடையாளமே. எப்பொழுதுமே இறைவன் மீது நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து அடைந்தே
தீரும். ஆனால் உனக்கு துணையாக உன்னுடைய உறவுகள், நண்பர்கள், உன் உற்றார் உறவினர் யாருமே உனக்கு இல்லை என்று நீ நிர்கதியாக நிற்கும் ஒரு சூழ்நிலை உனக்கு வந்தால், நானே உன் அருகில் இருந்து உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன். அதனால் எதை நினைத்தும் வருத்தப்படாதே. உனக்கு தெரியாமலே உன் கைகளை நான் இறுகப் பற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன் கைகளை இறுகப் பற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் என் கைகளை நன்றாக பற்றிக்கொள். உன்னுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமுமே என் கரங்களில்தான் இருக்கிறது என் பிள்ளையே. உன்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவை நானே உனக்கு தந்து, உனக்கிருக்கும் பிரச்சனை அனைத்தையும் உனக்கு சுலபமாக தீர்த்து வைத்து, நடப்பது அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுகிறேன். நீ தவறான பாதையில் சென்றாலும் கூட, நீ தவறான வழியை தேர்ந்தெடுத்தாலும் கூட, நான் உன்னை வழி மாற்றி விடுவேன். ஏனென்றால் நான் தான் உன்னை பிடித்து கொண்டே இருக்கிறேனே. உன்னால் எப்படி தவறான பாதையிலோ தவறான வழியிலோ செல்ல முடியும்? உன் வாழ்க்கை தடம் புலரும் நேரம் வந்தால் கூட உன்னை மாற்றும் வழியை நான் பார்ப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். உன் கைகளை நன்றாக இறுக பிடித்து கொண்டு உன்னை வெற்றிக்கான பாதையில் வழிநடத்தப் போகிறேன். என் பாதை எப்பொழுதும் தவறாக முடியாது. உன் வாழ்க்கைக்கு எது தேவை, எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அனைத்துமே எனக்கு புரியும். என் கைகளை இறுக பற்றிக்கொள். உனக்காக உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே என் கையில்தான் அடங்கி இருக்கிறது. நான் அதை தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் உனக்காக கிடைக்க செய்வேன். உன் வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன். நீ வேண்டுவது அனைத்தையும் உன்னுடைய கரங்களில் கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது என்னை இறுக பற்றி கொள்ள சொல்கிறேன். எப்பொழுதுமே என் கரங்கள் உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ பற்றி கொண்டுதான் இருக்கும். கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது உனக்கு ஆறுதலாகவும் நானே இருப்பேன். உனக்கு வழிகாட்டியாகவும் நானே இருப்பேன். உன்னுடைய தாயாக தகப்பனாக இருந்து அனைத்துமாக நானாய் இருந்து உனக்கு நல்ல வழியை காட்டிக்கொண்டே இருப்பேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்ன கூறினாலும் நீ அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையை அவர்களுக்காக நீ வாழ முடியாது. அவர்களுக்காக நீயும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. எனவே மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நினைப்பதை விட, உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை பற்றி மட்டுமே உன் சிந்தனையை வைத்துக்கொள். மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீ எண்ண ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் ஒரு அடி கூட உன்னால் சுயமாக எடுத்து வைக்கவே முடியாது. எனவே உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதை தீர்க்கமாக கண்களை மூடிக்கொண்டு கவனத்தையெல்லாம் அந்த செயலின் மேலேயே மட்டும் வைத்துவிட்டு என்னை முழுவதுமாக நம்பிவிட்டு நம்பிக்கையோடு அதில் சென்று கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீருவாய். உன்னுடைய ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் என் கையில் நான் வைத்திருக்கும் பொழுது எதை தேடி நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? என் கைகளை இறுக பற்றிக்கொள். அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். சர்வ நிச்சயமாக நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. யார் என்ன நினைக்கிறார்கள் என்று நினைப்பதை விட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தனை செய். உன் வாழ்வு பிரகாசமாகவே இருக்கும். உன்னை யாராவது நிராகரித்தார்கள் என்றால் கலங்கி விடாதே. ஏனென்றால் உன்னை யாராவது நிராகரிக்கிறார்கள் என்றால், வெறுத்து ஒதுக்குகிறார்கள் என்றால் நீ அதற்காக கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நிராகரிப்புகள் தான் நல்ல நிலைமைக்கு உன்னை அழைத்து செல்லும். எல்லோருமே வாழ்க்கையில் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே. கண்களை மூடிக்கொண்டு உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. அப்பொழுதுதான் உன் பாதை உனக்கு வெளிச்சமாக இருக்கும்.
எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை எப்பொழுதும் கைவிடாது என்ற தாரக மந்திரத்தை உன் மனதிற்குள் உன் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எப்பொழுதும் நீ வாழ்வையில் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்வாய். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றியடைய செய்வேன். கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து செல்வேன். அங்கே தீப பெருஞ்சுடர் போல் உன்னை வாழ்வில் ஒளிர வைப்பேன். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருள்தானே. யாரிடம் எப்படி பழக வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பதை சிந்தித்து பழகு. பின் பழகிவிட்டு அவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கி சென்று விட்டார்கள் என்றால் பின் நீதான் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்வாய். மனதை வேதனைக்கு உள்ளாக்குவாய். உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்து கொள்ளாதே. உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை கொண்டவர்களே. அனைவரிடமும் பார்த்து பழகு. பின் வருத்தப்படாதே. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி வந்தாலும் முயன்று கொண்டே இரு. நீ அப்படி இருந்தால் அந்த தோல்வி கூட என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவன் முன்னேறிக்கொண்டே இருக்கிறானே என்று உன்னை பார்த்து பயந்து உன்னை விட்டு விலகிவிடும். அப்பொழுது வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம் நீ. அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் மற்றவர்களை உன்னை போல் நினைத்து கொள்ளாதே. எல்லோரும் உன்னை போல் மிக நல்ல எண்ணம் படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள். உன்னை போல் மற்றவர்களும் வெவ்வேறு விதமாகத்தான் இருப்பார்கள். அனைவரையும் பார்த்து பின் அவர்களோடு பழக்கம் வைத்துக்கொள். உன் அன்பை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன் பாசத்தை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அந்த நொடியில் வாழ்க்கையே வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பதை புரிந்து கொள். உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அப்பொழுது முடிவெடு. அவர்கள் முன் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பிரம்மாண்டமாகவும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற முடிவை எடு. அப்பொழுது உன்னை அவமானப்படுத்தியவர்களை உன்னை அண்ணாந்து பார்ப்பர், திரும்பி பார்ப்பர். நீ வாழ்க்கையில் ஏறிய உச்சத்தை பார்த்து. எப்பொழுதுமே சந்தேகத்தை உன் மனதிலிருந்து எரித்துவிடு. நம்பிக்கையை உன் மனதில் முழுவதுமாக விதைத்துவிடு. மகிழ்ச்சி தானாகவே உன் மனதில் மலர்ந்துவிடும். நம்பிக்கை மனதில் வந்துவிட்டாலே நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டாலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் தானாகவே நிலைத்திருக்கும் உன் மனதிலும் உன் வாழ்விலும். உனக்கு ஏதாவது கிடைத்தால் அதை அனுபவித்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்.